பெருமை என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு நிதி உதவியோட 2 பேரும் போய் ஸ்பெயினில் போய் இந்த அகழ்வாய் ஆராய்ச்சிக்கு அழகா அப்போ பயிற்சி எடுத்துருந்துருக்காங்க 2 பேரும். அப்போ எவ்வளோ ஆர்வத்தோடு போயிருக்காங்க பாருங்க நம்ம தமிழ் குழந்தைங்க. இதை நினைக்கும் போது அஜயும் எனக்கு ரமேஷையும் பார்க்கும்போது எனக்கு அப்படியே கட்டி தள்ளலாம் போல இருக்கு. இந்த மாதிரி பிள்ளையெல்லாம் நீ வந்து நிறையா இதில் ஆர்வம் செலுத்தி நம்ம தமிழுக்கு இன்னும் வலு சேர்க்கணும். தமிழ் எங்கே போனாலும் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தமிழ் தான் நம்ம தெய்வம், தமிழ் தான் நம்ம தாய். தமிழை விட்டு தரக்கூடாது. அது எந்த ஸ்கூலாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும், முதல்ல தமிழ் தான்டா. நான் தமிழன் தமிழன் தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் தான் அது எல்லா மக்கள் மற்ற மொழியெல்லாம் கேவலம் நம்ம சொல்ல விரும்பல. நாங்கள் தமிழ் தான் தாய்மொழி, தமிழ் தான் மூத்த மொழி. இந்த மொழிக்கு எல்லாருமே வர இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போதான் நல்லா இருக்கும். அப்போதான் நம்ம அதாவது தமிழ்நாடுங்கிற ஒரு சின்ன நாடு தான். ஆனால் இதோடைய மொழி எவ்வளோ பெரிய உலகம் பூரா பரவி இருப்பாங்க. விண்ணிலிருந்து மண்ணிலிருந்து விண்ணு வரைக்கும் இருக்கு. நம்ம அப்படிப்பட்ட ஒரு மொழி இது. இந்த மொழிக்கு இந்த மாதிரி பிள்ளைலாம் இறங்கி செய்யும்போது ரொம்ப பெருமையாக இருக்கு. எங்கே போய் கற்றுட்டு வந்திருக்காங்க பாருங்க. வாழ்க தம்பி, வாழ்க ரமேஷ். ஆனால் இங்கே தான் மதுரையில் தான் இருக்கேன். இங்கே இவ்வளோ நாள் சென்று வந்ததுக்கு என்னைய மன்னிச்சுங்க. நான் வருவேன் பார்ப்பேன். ஆனால் இன்னைக்கு அந்த கொஞ்சமாக வேலை நடக்கும்போது நான் வரல. இன்னைக்கு பார்த்தப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மறுபடியும் சொல்றேன், தமிழக முதல்வருக்கு சார்ந்த கோடான குடி வணக்கங்களை தெரிவிச்சு. வேற மியூசியம் வேற எங்கேயும் பார்த்துருக்கீங்களா சார்? எங்கேயும் தான் பார்த்தது. ஏதா நம்ம மொழி சம்பந்தப்பட்ட விஷயத்த நம்ம ஊர்ல எங்க அம்மா பிறந்த ஊர்ல பார்த்தது பெருசா இருக்குல்ல. நம்ம இது வரைக்கும் கீழடி அகழ்வாராய்ச்சி நடக்கும் போதெல்லாம் அங்க சைட்டுக்கு வந்திருக்கீங்களா? ஆனா இந்த அளவுக்கு இதெல்லாம் இந்த பிரம்மாண்டம்லாம் பண்றப்ப நான் பார்த்தது. பார்க்கும்போது ரொம்ப அருமையா இருக்கு. இது அழகா பண்ணியிருக்காரு தமிழக முதல்வர். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. அதுலயும் இன்னொன்னு சொல்றேன்ல, என் தாய் பிறந்த ஊருன்னு சொல்றேன் பாருங்க. எங்க அம்மா பிறந்த ஊரு, எங்க அம்மா பிறந்த இந்த சந்தில தான். திருமணின்னு அங்கிட்டு இங்கதான் எங்க அம்மா வீடு. எங்க அம்மா பிறந்த வீடு என்னென்ன இருக்கு இந்த ஊர்ல. இப்படிப்பட்ட ஊர்ல எங்க அம்மா பிறந்திருக்குங்கும் போது அப்பா எனக்கு தெரிஞ்சா பிறந்திருக்காங்க. கடவுள் இங்க கொண்டாந்து பிறக்க வச்சுட்டான். நீ பிறந்தா இங்கே வர, இங்கதான் உள்ளதான் நிறைய ஜாமான் சட்டு கிடக்குன்னு சொல்லி கொண்டாந்து இங்க பெற்று போட்டுருக்காங்க. அது பெற்று போட்டு வந்தா நானும் என்ன அந்த 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 ஒரு ஒன்று போதுமே உலகம் போல புகழுக்கு கொண்டு போயிடுச்சுல்ல. கண்டிப்பா சார். என்னங்கய்யா, அதான் பெரிய இடத்தை பாய்க்கும். எங்க அம்மா பிறந்த ஊர்ல இப்படி ஒரு அழகான ஒரு அதிசயத்தை பார்க்கும்போது பெருமையா இருக்கு. தமிழுக்குன்னு ஒரு பொக்கிஷம்லாம் இங்க இருக்கிறத பார்க்கும்போது இன்னும் பெருமையா இருக்கு. ரொம்ப எல்லா பேருமே இதுல இருந்து நீங்க தமிழை நல்லா ரொம்ப நேசிக்கணும். தனியாலாம் இருக்க முடியாது. சட்டமா எடுத்துருக்கணும். அதுக்கு டிசைன் பேட்டர்ன் வச்சுருக்கோம். கை இம்ப்ரெஷன் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி கை வச்சு ஒரு ஆளோட வெள்ள அளவு இருக்கு வச்சுருப்பாங்க டிசைன். சாப்பிட்ட நெல், அரிசி, பருப்பு, தண்ணி இதெல்லாம் வச்சு நம்ம மாநிலத்தில் வச்சு அவங்களே வச்சு புதைச்சிருக்காங்க. ஆமாம், இதில் அப்படியே பண்ணிட்டு வச்சு இது மட்டும் அப்படியே இருக்கு. அவங்க இருந்தா நல்லா இருக்கும். எதுவுமே இருக்கு, எதுவோட சேர்ந்து இருக்கு. அதெல்லாம் அவ்வளோ இருக்கா இதெல்லாம் மட்டும் பெயிண்டிங் இருக்கு. மண்ணில் செஞ்சு கிளாஸாக மாற்றிருக்காங்க. கண்ணாடியாக மாற்றி கண்ணாடி போட்டு. ஆமாம், கண்ணாடி போட்டு. அதுதான் அதுவும் மணிகள் கண்ணாடி வளையல்கள், கண்டு வளையல்கள். ஆமாம்